ரெட்ட ஜடியில கொட்டு மயில ஓட்டு கொடியில உன் பேசு நனியில. என்னடா சொய் உண்ண முடிஞ்சா பாட்டுலாம் பலமாக்குதே. அதெல்லாம் அப்படிதான். எங்களுக்கு காதல் வந்துச்சுல. கர்மம் கர்மம் செருப்ப தச்சுட்டேன் நானே. காதல் வந்துச்சேன் காதல். முனிகாயா போடாம போங்குதே டப்பாயா வைத்தசல் பூச்சுன்னு. ஆமா நான் தான் வயிற்றுல பிடிச்சிக்கிறேன். அப்படி எந்த பொண்ணு ஒண்ணு பார்த்துச்சு பாட்டு பாடினு போறான். ஏன் சொன்னா போய் இல்லாத போல சொல்லி பிச்சு விட்டலான்னு பாக்குறியா? ஆமா இவங்க அப்படியே காதல்ல ரோமியோ வச்சு விட்டுட்டேன். காதல பேசுறாங்க. டேய் போடா நீ ஒரு கருப்பு பண்ணி இருந்தா ஒரு காட்டு பண்ணியா இருக்கும். ஏய் என்ன பத்தி பேசு ஆளு பத்தில பேசாத. ஐயோ போ பொத்தின்னு வருதா. அப்ப லவ் முத்தி போச்சோ? ஆமா முத்தி போச்சு. எங்க மாப்பிள? ஏன் அவனுக்கு எதனா கத்து குத்தலான்னு பாக்குறியா? போடா அவன் வேலையை பாத்துக்கினேன் சொல்றான் நான் தீஞ்சவாயன். மாப்பிள மாப்பிள வீட்டுல யாரும் இல்ல. எப்பா வாடா உங்க அப்பன் மேல நடிப்ப பிரியாணி வாங்கி தரேன். மாப்பிள நீயா? நான் வேற யாரும் நினைச்சிருந்தா. பிரியாணி தானே வந்தா தெரியுண்டா மாப்பிள. உன் கூட இன்னைக்கு நேத்தா பையனுக்குறான். சரி வா மாப்பிள பிரியாணி கடைக்கு போலாம். ஆம்பூர் பிரியாணி கடைக்கு போலாமா இல்ல ஹைதராபாத் போலாமா? டேய் சமா ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே பிரியாணியே குறியாக்குறியா? கன்றாய் பூச்சுவேன். இவன் பேச்சு கேட்டு வந்தோம் பேர். என்ன மணி நிக்கிறா? டேய் நீ உள்ள போ. உனக்கு 1000 வேலை இருக்குது. அது கூட ஏன் பேசுங்கிற? சரிப்பா. அடி எங்க போறா? மாப்பிள எனக்கு வேலை இருக்குது மாப்பிள நான் போறேன். இதா எனக்கு ஒரு லவ் செட் ஆகிதுடா. சொல்லன்னு ஆசை வந்தாக்கா இப்படி பண்ற. மாப்பிள மழை வர மாதிரி இருக்கும் ஆனா வராது. அது மாதிரி தான் உன் லவ். அந்த லவ் எல்லாம் வச்சு நினைச்சு கோட்டை கட்டாத. ஆனா எனக்கு லவ் கட்சிச்சுன்னு போறமா பண்றீங்களா? ஆனா நீ உங்க அப்பனா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. மாப்பிள என்ன பேசுற? அப்படிதான்டா பேசுவேன். எவ்வளவு ஆசையா சொல்ல வந்தாக்கா மழை வர மாதிரி இருக்குது வெங்காயம் வர மாதிரி இருக்குதுன்ற. டேய் அதுக்கான நினைச்சு சொன்னா புரியாதுடா. அச்சு தெத்துறாதா. டேய் நான் எங்க அப்பா அடிக்கிறேன். நான் பேசுறேன் இல்லையா நீ பாத்துன்னு கொம்முனுக்குற. நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு. சாரி கேளு. கேட்க முடியாது. கேளுடா. கேட்க முடியாது. கேளுடா. கேட்க முடியாது. கேளுடா. சாரி ஐ அம் சோ சாரி. சம்பந்தமே இல்லாம நீ நேத்துக்கு சாரின்ற. இங்க என்ன நடந்துக்குதுன்னு தெரியுமா? ஒரு சாரிக்கா அடிச்சுக்கிறீங்களா? அதான் தான் அவ்வளோ சாரி கேட்டேன். டேய் பிஞ்சுக்கண்ணா இது காமெடி பண்ண டைம் இல்ல. என் பையன் செம கோவத்துல இருக்கிறான். போயிடு. என்னைக்கு வர கோமம் பிள்ளைங்க வந்துட்டு போதே. டேய் போயா சும்மா ஏதாவது பேசுங்க எடுப்ப. டேய் உன் வயசை தாண்டி நான் வந்துக்கிறேன். எத்தனை லவ் எத்தனை பஞ்சாயத்து எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா? லவ்வா என்ன சொல்ற பிஞ்சுக்கண்ணே? அந்த காலத்துல பொண்ணுகள்லாம் எப்படினாலும் சுத்தம் தெரியுமா உனக்கு? ஐயோ இந்த மாதிரி நேரத்துல நீதான் நீ தேவை. என்ன மாப்பிள? டேய் போடா. என்ன மாப்பிள? அட போடா. பாத்தியா இதான் புத்தி. அப்படியே 10 செகண்ட் கைட்டு விட்டுருவான். இருப்பா இந்த மாதிரி நேரத்துல மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணாம நான் வேற யாருக்கு உதவி பண்ண போறேன்? எந்த பொண்ணு மாப்பிள அது? நான் சேர்த்து வைக்கிறேன். இவ்வளவு நேரம் முடியாதுன்னா திடீர்னு சேர்த்து வைக்கிறேன்றா. சரி அதெல்லாம் உர்றா சொல்லு சேர்த்து வைக்கிறேன். டேய் உனக்கு என்னடா தெரியும்? பொண்ணு மயக்கிறேன்னா பிக்சர் இருக்குடா. பிஞ்சு நான் பொண்ணு சொல்லு பிஞ்சு. அதுக்கு ஸ்டைலா இருக்கணும். அது வேலைக்கு ஆகாது. டேய் ஏன்டா இது மாதிரி பேசுற? ஏன்டா ஸ்டைலா இல்ல? பண்ணி மறிக்கிற. தபர் குத்துது பத்தலையா? பிஞ்சுக்கன் தலையத்துன்னு மூட்டிடுவேன். பேசுறா எப்பா பேசு. உன் பேச்சுக்கே நான் வரல. சொல்லு பிஞ்சுக்கண்ணு அடுத்தது என்ன பண்ணா? கலரா இவன் ஒரே ஒரு கலரு கருப்பு கலரு. மாப்பிள நாளைக்கே பவுடர் போட்டு வெள்ளையாயிடுவேன். பவுடர் போட்டா வெள்ளை ஆக மாட்டேன். டிஸ்ட்ரிக்ட் பொம்மை மாரி தான் அவன். இவன் வெறும் புறமே இருக்கிறான்ப்பா. அடுத்த பண்ண பிஞ்சுக்கண்ண அப்படியே பொண்ணுங்க மயக்கிற மாதிரி கலர் கலரா துணி போடணும். கலர் கலரா துணியா? கழுவாதவன் இவன். யாராவது கைட்டு போட்ட துணி தான் போடுவான். மாப்பிள சும்மா ஃபன்னு மாப்பிள. இதுக்கெல்லாம் போய் கோச்சிப்பியா? சரி கலர் கலரா துணி நான் எங்கேயாச்சும் கொடியில இருந்து எடுத்து தரேன். அடுத்து சொல்லு பிஞ்சுக்கண்ண. அந்த பொண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் மேல ஆசை வரும். கேட்கறதெல்லாம் வாங்கி தரணுமா? இவனே திருட. இவன் எங்கன்னு வாங்கி தர போறான்? ஏன்னா திருடி தான் கொடுப்பான். மாப்பிள இதுக்கு மேல இன்சல்ட் பண்ண ஆள் தான் மரியாதை கட்டுப்படும். இல்ல மாப்பிள கேட்கறதெல்லாம் வாங்கி தரதுக்கு காசு என்ன பண்ணுவேன்? கோவம் மட்டும் வருது உனக்கு. நான் பிக்சர் தர வாங்கி தருவேன் உனக்குண்ணா. நீ உங்க அப்பா மூடிக்கின்னு இருங்க. டேய் உர்றா அது எப்படின்னா போட்டான். நான் பிஞ்சுக்கண்ணா அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லுண்ணா. வீரமாக்கணும். வீரம் என்ன இது புரியலையே? 4 பேர் வராங்கன்னா அச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும். இவனை தள்ளி விட்டாலே எழுந்துறதுக்கு 4 நாள் ஆகும். இவரு 4 பேர் அச்சு போட போறாரா? மாப்பிள கைது பிடிக்கிறா. ஓவரா இன்சல்ட் பண்றீங்க. கைத்து விடு. டேய் அவன் இந்த லெவலுக்கு வந்துட்டான்ல. எந்த பொண்ணு கேளு நம்மள போய் பேசி முடிச்சிடலாம். பாத்தியா மாப்பிள இதுதான் எங்க அப்பா. இதுதான் மனசு. எந்த பொண்ணுன்னு சொல்லு பேசி முடிச்சிடுறோம். நேத்து கோயில் திருவிழா நடந்துச்சுல? ஆமா. அங்க தெருக்கூத்து நடந்துச்சு. வந்தியா நீ? நான் வரலையே மாப்பிள. நான் போயிருந்தேன். அங்கதான் அந்த தேவதை பார்த்தேன். ஓ தெருக்கூத்துல வந்துச்சா? ஆமா அப்படியே அழுகு அப்படியே போட்டு அழுகு. எப்பா ஒரு அருமையான பொண்ணை தான் புஷ்டுக்கிறான் பழுகுது. சரி விடு எதோ தானே கட்டி வச்சிடலாம். அது மட்டும் சேர்ந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ ஒரு வேளை சோறு ஃப்ரீயா போடுறேன். அட போடா உன் சோத்தை தூக்கின. சரி அந்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு சொல்லு. அது அந்த கோயில் பக்கத்துல தான் நினைக்கிறேன். தேடணும்.
நேத்து ஆட்டம் சூப்பரா இருந்துச்சுலடா. மாப்பிள்ள நேத்து கூத்தாடினாங்களே அங்க இந்த அக்காவும் ஆடினாங்க. என்னப்பா நேத்து வந்து கூத்து பாத்தியா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுக்கா. இன்னைக்கு இருக்குதா கூத்து? 3 நாள் கூத்துப்பா, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்குது, என்ன 2 நாள் இருக்குது. ஏய் இவங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு? தெரியும். அப்ப கேளு. ஏக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியா? என்னப்பா? நேத்து பாவாடை ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆச்சு. என்ன மாப்பிள்ள பாக்குற? அப்படிதான் போட்டு ஆச்சு. கூத்துலையா? ஆமாண்டா, செம்ம சோக்கா இருந்துச்சுடா. என்னடா சொல்றான் அவன்? எப்போ கூத்துல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்சான், அதை தான் லவ் பண்ணிக்கிறான் போல இருக்குது. செம்ம சூப்பரா இருந்துச்சு. எப்பா பாவாடை ஜாக்கெட் போட்டு ஆடுச்சே அதுவா? ஆமாக்கா. எங்க இது இப்போ வந்தானம்மா வந்தானா வனல் ஜனெல்லாம் குந்தானோ. ஏய் நீ நேத்துக்கு இப்ப பாட்டு பண்ணுகிறா? நான் எனக்கு தெரியல. இவனை நான் முன்ன பின்ன கூட பார்த்து இல்லையாடா. அப்ப தெரியலன்னு கேக்குறேன்னு. அதான் எனக்கு தெரியல. ஏய் யார் நீ? என்னப்பா நீதான் பாவாடை ஜாக்கெட் போட்டு ஆடுனது யாருன்னு கேட்டியே? ஓ இவங்க தங்கச்சி தான் ஆச்சா? ஐயா என்னப்பா நீ ஆடுனதே இவன் தான்ப்பா. நேற்று பேங்கிங் மாறினானா, இனியும் வா பேங்கிங் மாறுறேன். கட்டிக்கு போற மாப்பிள்ள நான் பள்ளத்துல வந்து செத்தாதான் சாவுறேன். இது எனக்கு வானாடா. உயிர் அது இல்லாம வாய மாதிரி சொன்னேப்பா, வானாவா? ஏய் கல்லகிரி பத்தியா நீ? டேய் நீ கவலைப்பட, உங்க 2 பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன். டேய் இங்க வாடா, ஆமாம்மா. கை கொடு, கை கொடு. ஏய் பிஞ்சு கண்ணே மண்டை பொழுதுக்கும் ஒழுங்கா அவனை அனுப்பிச்சு விடு. என்னப்பா என் தம்பியை கூட்டு இன்சல்ட் பண்றீங்க? அக்கா நாங்க ஒரு இன்செல்லாம் பண்ணல, அவனை கூட்டணும் போக்கா. வார தம்பி, நமக்கு நிறைய வேலை இருக்குது. வந்தானம்மா வந்தானா வந்துட்டானெல்லாம் குந்தானோ. அடடா வாய்ஸ் சூப்பரா இருக்குது மாப்பிள. கட்டிடா மாப்பிள, ம், கட்டிடா மாப்பிள. அட போடா. கட்டிடா. அந்த போட்டு உனக்கு கட்டிடா. ஹாய், நம்ம எங்க இருக்கோம்? ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். என்ன குளிச்சாச்சு எல்லாம்? இல்ல லேட்டா வந்துட்டோம். சீக்கிரமா கடை சாத்திட்டாங்க. கடை சாத்திட்டாங்க. ஆமா கடை சாத்திட்டாங்க. என்னங்க நீங்க? ஓகே மகிழ்ச்சி. அப்போ வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு குளிச்சுட்டு தானே போறோம். என்னது சீக்கிரமா போயிடலாம். பிளான் பண்ணிருக்கீங்க. 6 நாள் 5 நாள் 6 நாள் பிளான் பண்ணிருக்கீங்க. 6 நாள் 2 நாள் இங்க ஓடிச்சு, மிச்சம் 4 நாள் எங்க ஓட்டுவீங்க? அதான் 2 நாள் ஓட்டிடுறோம்ல நல்லபடியா. இங்கே ஓட்டணும், எப்படி ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல ஓட்டணும். இங்க இருக்கணுமா வேணாங்களா? இருக்கணும், குளிக்கணும். சரி ஓகே வாங்க. அப்படியே இது பண்ணி இருந்தா எப்படி? தண்ணிலாம் எப்படி இருக்கு? கம்மியா தான் இருக்குதா? கம்மியா தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. சரி அடுத்து எங்க போறது சொல்லுங்க. ஆமா நாளைக்கு அதேடா அந்த கேமரா பண்றா என்ன பிஞ்சு. வாங்க ஏதோ டைலாக் சொன்னீங்களா, வாங்க கம் திஸ் சைடு. யாரா சொல்லு டைலாக். வேலூர் இரு அப்படிலாம் இல்ல. வீலு இல்ல, வேலூர் வெயில். வேலூர் வெயில், பிஞ்சிக்கான புயல். புயல் புயலு. ஓகே நோ ப்ராப்ளம். அப்புறம் வேற ஏதாவது? உங்க டைலாக் சொல்லு. வட்டம் விட்டு இருக்கும் பிஞ்சு கண்ணா, இது பேர் இல்லடா பிராண்ட். ஓகே பாய்.